தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, 6 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இது ஒரு முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. என்றால் தற்போது இன்று காலையில் வந்த தீர்ப்பினுடைய முக்கியமான விமர்சனமாக பலர் முன்வைத்தது என்னவென்றால், நமது செய்தி ஆசிரியர் குணசேகரன் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். தற்பொழுது உச்சநீதிமன்றம் மத்திய அரசிற்கு 6 வாரத்துக்குள் இதனை அமைத்துவிட வேண்டும் என்று கெடு விதித்திருக்கிறது. இது எந்த வகையில் இந்த தீர்ப்பை இன்னும் பலப்படுத்துவதற்கோ அல்லது தமிழகத்திற்கு சாதகமாக அமைவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது இந்த உத்தரவின் மூலமாக? அது சாரதா, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும். அது பொதுவாக பார்த்தா தண்ணீர் திறப்பதற்கான அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 14.75 TMC குறைவு என்பது நமக்கான ஒரு பின்னடைவு. அதே வேளையில் மிக மிக முக்கியமான ஒரு நல்ல அம்சம் என்று ஒன்றை பார்க்க வேண்டுமானால் அது இந்த தீர்ப்பில் 457வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. மத்திய அரசாங்கத்தினுடைய வாதத்தை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நீதிமன்றம் இதிலே நிராகரித்திருக்கிறது. அதாவது ஒரு பாதகம் அப்படின்னு பார்த்தா 14.75 TMC நாம் இழந்திருக்கிறோம் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை ஒப்பிடுறப்ப. அதே நேரத்தில் நன்மை அப்படின்னா தீர்ப்பு வெளியான இந்த நாளிலிருந்து 6 வாரத்திற்குள் இந்த தீர்ப்பை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதற்கான ஒரு திட்டவட்டமான திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் பின்புலத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தீர்ப்பு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது சில பாகங்களாக வெளியாகும். அதனுடைய வாத பிரதிவாதங்கள், அதன் அடிப்படையில் எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்தோன்றதை சொல்லுவாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தீர்ப்பை சொல்லிட்டோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, கர்நாடகாவுக்கு இவ்வளவு, இந்த மாசத்துக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் எவ்வளவு திறந்து விடணும் அப்படின்றத சொல்றோம். அதுல நடுவர் மன்றத்தினுடைய பிற்பகுதியில பிற்சேர்க்கையிலே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த தீர்ப்பை எப்படி அமல்படுத்துவது அப்படின்றப்ப 2 அம்சங்கள் அதுல சொல்லப்படுது. ஒன்று, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, காவேரி மேலாண்மை வாரியம் என்கிற ஒரு உச்சபட்ச அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கு கீழே காவேரி ரிவர் வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ற ஒன்று, காவேரி நதிநீர் பங்கீடு ஒழுங்காற்று ஆணையம் என்கிற ஒன்று. இது அதிகாரிகளை கொண்டதாக 2 மாநிலத்தினுடைய தலைமை பொறியாளர்கள், சென்ட்ரல் வாட்டர் போர்டுடைய தலைமை பொறியாளர்கள், நீர்வள அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் கொண்டவர்களாக அந்த கமிட்டி இருக்கும். இவர்கள் ஒவ்வொரு மாதமும் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தண்ணீரை எவ்வளவு திறக்க வேண்டும் என்பதை பிலிகுண்டுலுவில், தமிழ்நாட்டுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பிலிகுண்டுலுவை மையமாக வச்சு எவ்வளவு திறக்கணுன்றதை அவங்க சொல்லணும். இது நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மத்திய அரசு இதுல ஒரு தவறான ஒரு வாதத்தை முன்வைத்தது. இந்த போர்டு அமைப்பது அப்படின்ற ஒன்றை மத்திய அரசு விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்யாமல் போகலாம் என்கிற துணியில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதனுடைய ரெலவன்ட் பேராஸை படிக்கிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரி என்ன சொன்னார்னு சொன்னா, 1956ஆம் ஆண்டு நதிநீர் தாவா சட்டத்தினுடைய பிரிவு 6A என்ன சொல்கிறது என்று சொன்னால், மே என்கிற ஒரு வார்த்தை சொல்கிறது. Employing the word may has left room for discretion to the central government for the purpose of framing a scheme doesn't stand to reason and further it doesn't meet the substance test. அதாவது மத்திய அரசு விரும்பினால் 1956ஆம் ஆண்டு நதிநீர் 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு சட்டத்தினுடைய பிரிவு 6A, அதன் அடிப்படையில் மத்திய அரசு விரும்பினால் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது எப்படி என்று வரையறுப்பது அப்படின்றத விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்யாமல் போகலாம், மே ஆர் மே நாட் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு எங்களை நீங்க நிர்பந்திக்க முடியாது, எங்கள் விருப்பம், மத்திய அரசின் விருப்பம் என்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு முன்வைத்தது. அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அதன் பொருள் மே அல்ல ஷல், நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. ஆக அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று, இந்த வழக்கு 1990 நடுவர் மன்றம், அதற்கு பிறகு 16 ஆண்டுகள் கழித்து 2007ஆம் ஆண்டு 17 ஆண்டுகள் கழித்து 2007 நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து 2013 நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்ல போட்டாங்க.
இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த நாளிலிருந்து 6 வாரத்திற்குள் இந்த தீர்ப்பை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதற்கான ஒரு திட்டவட்டமான திட்டத்தை வரையறுத்து கொடுக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது சாரதா. அப்படி என்றால் இது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லலாமா? இது அது நிச்சயமாக உதவும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது மட்டுமன்றி இது செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு மத்திய அரசை இந்த தீர்ப்பு தள்ளுகிறது. 6 வாரத்திற்குள், இந்த நாளிலிருந்து 6 வாரத்திற்குள் நீங்க இந்த திருத்தப்பட்ட உத்தரவு இருக்கு இல்லையா, ட்ரைபியூனல் 192 சொன்னாங்க தமிழ்நாட்டிற்கு இறுதி தீர்ப்புல. அது 14.75 டிஎம்சி குறைக்கப்பட்ட நிலையில அந்த திருத்தப்பட்ட தீர்ப்பை எவ்வாறு செயல்படுத்த போகிறோம் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அது மட்டுமன்றி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை, when we say so we also categorically convey that the need-based monthly release has to be respected. Need-based monthly release has to be respected. இந்த 6 மாதத்துக்குள் இதை 6 வாரத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இதே வேளையில் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை லகுவாக ஸ்மூத்தா அதை அமல்படுத்துறதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு மாதந்தோறும் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை நிச்சயமாக மதிக்க வேண்டும். கேட்டகாரிக்கலி கன்வே என்று சொல்றாங்க. அடுத்ததாக, it is hereby made clear that no extension shall be granted for framing of scheme on any ground. எந்த முகாந்திரத்தின் அடிப்படையிலும் எந்த வாதத்தின் அடிப்படையிலும் இந்த செயல்பாட்டு திட்டம் இருக்கிறது இல்லையா, தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை வரையறுப்பதற்கு கால அவகாசம் எப்படி கேட்டாலும் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இதுல நீதிமன்றம் ஒரு கடுமையான துணியில் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிக மிக சாதகமான ஒரு அம்சம் என்று இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்நாடகம் இதை தொடர்ந்து இப்படியான ஒரு மேலாண்மை வாரியம் அமைந்துவிடக் கூடாது என்பதில் அவங்க உறுதியாக இருந்தார்கள். அப்படி வரும்போது, அப்படி ஏதேனும் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டால் பிரச்சனை நம் கையை மீறி சென்றுவிடும், மத்திய அரசின் கைக்கு போய்விடும், தமிழ்நாட்டின் கைகளுக்கு போய்விடும், ஒரு பொதுவான அமைப்பின் கைகளுக்கு போய்விடும் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் இந்த பிரச்சனை அணுகி வந்தார்கள். இது கர்நாடகத்தை பொறுத்தவரையிலும் மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பது நிச்சயமாக ஒரு பின்னடைவாக இருக்கும். தமிழ்நாட்டிற்கு நாம் நீண்ட காலமாக கோரி வந்த ஒரே கோரிக்கை இந்த கோரிக்கை. ஏனென்றால் மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் எந்த தண்ணீர் திறப்பையும் நாம் உறுதி செய்ய முடியாது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்றும் மற்றவரிடம் ஒவ்வொரு முறையும் கர்நாடகத்துக்கு கடிதம் எழுதி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இனிமேல் கர்நாடகத்திற்கு தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் 2 மாநில அதிகாரிகள் அதில் இருப்பார்கள், மத்திய அரசின் அதிகாரிகள் இருப்பார்கள், முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் 2க்கும் பொதுவானவர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நாம் அணுகுவது என்பது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான சாதகமான அம்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இதுதான் அப்படின்னு பார்க்கலாம். சாரதா, நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்காக மிக்க நன்றி.